திமுக வந்தா கோயம்புத்தூருக்கு ஒரு நடக்க மறுக்கல. திமுக வந்தப்ப எப்பயுமே அது நடக்கும். திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்கும். 99 குண்டு வெடிச்சது ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல போற போக்குல சொல்ல கூடாது. கேவலமான மனநிலையில அணுகுறாங்க. திமுக ஆட்சியில கைது பண்ணலையா? இருங்க ஆபீஸ் இல்ல அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டுங்க, அது என்ன பேசுறீங்க? நீங்க கனெக்ட் பண்ண தமிழரசன் ஆழ்ந்தவனை கண்டு பயம் இருந்தா குண்டு வைக்க எவனுக்கும் துணிய மாட்டான். ஜெயலலிதா குண்டு வச்சுட்டா, சாதாரண விவசாய எடப்பாடி பழனிசாமி குண்டு வச்சுட்டா, ஆனா எப்ப ஆட்சிக்கு வராங்க குண்டு வெடிக்கும். அது வேற உருளை குண்டு, சிலிண்டர் குண்டு அப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம போற போக்குல அப்பாஸ் சொல்லிட்டு போனாரு, எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை வீட்டுல போய் 110 இதோட பதார்த்தத்தோட விருது சாப்பிட்டாருன்னு. என்ன 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சே வீட்டுல போய் கனிமொழி மாதிரி டிஆர் பாலு மாதிரி விசிகாத திருமாவளம் மாதிரி விருது சாப்பிட்டு பரிசு குட்டியா வாங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சொந்த தேசிய திராவிட மாப்பிள்ளை கட்சியோட கூட்டணி தலைவர் வீட்டுல தானே சாப்பிட்டாரு. அப்புறம் நூலகத்தெல்லாம் பெருசா டெவலப் பண்ணிக்கலாம் முரசொலி வச்சு படிக்கிறதுக்கா? முரசொலியை தவிர உருப்படியா ஏதாவது பத்திரிக்கை வருதா? இதெல்லாம் ஒரு வீட்டுல உட்காந்து பேச சொல்லுங்க. சவால் விடுறேன் மணிகண்டன், இப்ப வரீங்களா நாளைக்கு காலையில வரீங்களா என் கூட மாலை முரசு டிவியை கூப்பிட்டு வரீங்களா? என்னென்ன புத்தகம் இருக்கு வாயில உட்காந்து உளறிட்டு நான் பேசுறேன் உட்காந்துட்டு கதை விட்டுட்டு இருக்காரு. சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாதுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு எல்லாருமே விருந்தினர்கள் தான். சரியா? தமிழ் கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அவருக்கு ஒண்ணு இருக்குங்க. இல்ல நாளைக்கு நீங்க தயாரா வரீங்களா லைப்ரரி? சரிங்க லைப்ரரி போலாம் வரீங்களா? ரைட்டுங்க. ஓபன் சவால் விடுறாங்க. கதை விட்டுட்டு இருக்கா நீங்க? இது கிரெடிபிலிட்டி சவால் விடுறாங்க. அண்ணா நூலகம் போலாம், லைப்ரரி நூலகம் போலாம். இவன் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க. கதை விட்டுட்டு இருக்காரு. வாங்க நாளைக்கு போறேன் வரீங்களா? இருங்க திமுக ஜாமா பத்தி நீ உருப்படியா அரசியல் ரீதியில இருங்க நான் தான் பேசுறேன்ல. இருங்க மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா இருங்க. வெயிட் பண்ணுங்க. மணிகண்டன் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் அதை கடந்து நிறைவா முடிங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தமிழோட சொல்ல பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களாங்கிற கேட்கிற மாதிரி கலர் கலரா நல்ல தமிழ்ல திட்டங்களை வைக்கிறது. ஏன்னா நோட்டுக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப உங்களுக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பாப்பீங்களான்னு 1 கோடி மகளிருக்கு உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு என்ன வந்துருச்சா உரிமை தொகை, நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், பவுடர் அடிச்சுக்க, உனக்கு பிடிச்சிருக்கலாம் ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டு மகளிர் கேவலப்படுத்திட்டு ஒரு பக்கம் 1.25 கோடி மகளிர் ரீசார்ஜ் பண்றது கேவலமா? என்ன பேசிட்டு இருக்காரு? ஒரு நிமிஷம் பிற்போக்குத்தனமா இருக்கு வாதம். இருங்க நீங்க நான் என்ன சொல்றேன், இல்ல லிப்ஸ்டிக் போடுறது கேவலமா? நான் கேக்குறேன்ல ஃபீஸ். இருங்க ஃபீஸ் போன் பண்ணி பேசுங்கன்னு பதிவு பண்ணிருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? கதிரவன் வெளிப்படையா பேசுறேன். பிடிச்சவங்க ஒரே நிமிஷம் நீங்க ஆமா இல்லன்னு சொல்றது. அமைதியா இருங்க, நான் பேசுறேன். நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியும். ஒண்ணு லிப்ஸ்டிக் போடுறது என்ன கேவலம்? இது என்ன படுத்துறீங்க நீங்க? அது என்ன எம்பி
அப்புறம் அதே மாதிரி பஸ் விட்டுட்டு இப்படி சரி, கடந்து போயிட்டு வரீங்க. நான் இங்க பாருங்க, நான் எப்படி பண்ணணும்னு நீங்க ஏன் நான் சொல்றீங்க? சொல்லல, நான் அப்ப credibility ன்னு ஒண்ணு பண்ணுங்க. இருக்குல்ல? credibility ஒண்ணு இருக்கு, அதை நான் தடுத்துக்கிறேன். இல்ல பாக்குற மக்கள் முடிவு பண்ண வெயிட் பண்ணுங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? மணிகண்டன் நிறைவா முடிங்க, நேரம் இல்ல எனக்கு. சரிங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். செந்தில் பாலாஜி என்ற தகத்தாய் சூரியன் மேல அநியாயத்துக்கு மத்திய அரசு ஈடிலாம் விடுதுங்கிறாங்க. அந்த தகத்தாய் சூரியன் மேல ஒன்றரை பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஒரு மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர், வேலை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் கல்வியை தூக்கி எறிய போறாங்க. அந்த குற்றச்சாட்டு நாங்க போடுறப்ப சட்டமன்றத்துல டிஃபெண்ட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான்.